வீரவாகு தூதுரைத்து மீண்ட அந்த நாள் இரவு கழிந்தது. பொழுது புலர்ந்தது. தங்களுக்கு உரிய கடமைகளை முடித்த பின் இந்திரன் முதலானோர் கந்தவேல் வீற்றிருந்த மண்டபத்துக்கு வந்து வணங்கினர். தீமைகளே புரிந்து வரும் அவுணர்களை அழித்து தேவர்களை விடுவிக்க நாம் இன்றைய மகேந்திரபுரத்திற்கு புறப்படுவோம். தேரினை கொணர்க என்றான் கந்தவேல். பூதப்படைகள் மகிழ்ச்சி ஆரவாரம் செய்தன. வாயுதேவன் கந்தவேலுக்கு உகந்த தேரை கொணர்ந்து நிறுத்தினான். அதன் மீது ஏறி நீங்கள் அனைவரும் அவரவர்களுக்கு உரிய வாகனங்களில் எம்மை பின்தொடர்ந்து வருக என்று உரைத்தான் முருகன். அவ்வாறே பிரம்மன் முதலானோர் தத்தமக்கு உரிய ஊர்திகளில் ஏறி கந்தவேலை பின்தொடர்ந்தனர். ஊர்திகள் அனைத்தும் வான்வழியே இலங்கையை கடந்து சென்றது. வீரமகேந்திரபுரத்தின் எல்லையை அடைந்தன. பாவங்களை செய்து வரும் அசுரரின் ஊருக்குள் தங்குதல் தகாது என்று கருதிய திருமால் முதலானோர் ஊரின் புறத்தே பாசறை அமைத்து தங்கலாம் என்றனர். அவ்வாறே ஒரு பாசறை அமைத்தனர். அதனை படைவீடு என்றும் கூறுவர். முருகன் எழுந்தருள அங்கு அமைந்த படைவீடு ஹேமகூட்டம் என்று அழைக்கப்பட்டது. கந்தவேல் வந்து